ஓனிங் புக் லீடிங் பாரு கேட்குறது முக்க கம்பெனி அங்கே ஹோஸ்ட் டெட்புல் 3 அந்த டீசர் ரிலீஸ் பண்ணி இப்போதைக்கு அந்த படத்துக்கு நான் ஹைப்பை வேற மாதிரி ஏற்றி வச்சிருக்காங்க. ஸோ டெட்புல் அண்ட் வுல்வரின்ல அந்த பக்கம் நம்ம ஹியூ ஜாக்மன் வுல்வரின் அண்ட் ஏ ஹோல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைட்டில் போட்டிருக்காரு. இல்லை எதிராக உண்மை ரெண்டுமே உண்மை தானே அப்படிங்கிற மாதிரி ஃபன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதுலேருந்து இந்த படத்துக்கான ப்ரொமோஷனுமே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உண்மையிலே டீசர் வேற லெவலில் இருக்குது. இதை தொடர்ந்து ஆக்சுவலாக இன்னொரு குட்டி டிவி ஸ்பாட்டில் நம்ம வுல்வரினை கொஞ்சம் மங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டில் காமிச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த டீசரில் டெட்புல காமிச்ச மாதிரி அடுத்து ஏதாவது ஒரு டீசர் வரும்போது அதில் வுல்வரினை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த டீசருக்கான இனிஷியல் பிரேக் டவுன் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு இந்த டீசரில் சில முக்கியமான டீடைல்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன், அது மொத்தமாக கவர் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஓப்பனிங் ஷாட்டில் இந்த பக்கம் நம்ம டெட்பூல் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான விக்கோட காமிச்சிருப்பாங்க. அண்ட் டெட்பூல் இந்த இடத்துல சந்தோஷமா இருக்க மாட்டாரு. ஐ மீன் அது அவருடைய பர்த்டே, அவர் சுற்றி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அண்ட் முக்கியமாக அவருடைய லவ்வருமே இருக்காங்க. எல்லாருமே கூட இருக்க அந்த சமயத்திலையும் டெட்பூல் என்னத்தையும் இழந்த மாதிரி இருக்காரு. ஸோ அவர் ஏதோ ஒரு விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட என்னத்தையும் ஒரு ரொம்ப ஆழமாக யோசிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த கேண்டிலே ஓடுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அண்ட் முக்கியமாக அவர் விக்கு வச்சிருக்காரு. ஏன் விக்கு வைக்கணும்? சுற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போதே ஏன்பா விக்கு வைக்கணும்? இந்த சமயத்தில் டெட்பூலாகவே இருக்க மாட்டாங்க. ஓப்பனிங் ஒரு 10 minutes கிட்ட நம்ம டெட்பூல் ஒரு கார் சேல்ஸ்மேனாக இருக்க மாதிரி தான் காமிக்கவே போகிறாங்களாம். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர்கிட்ட ஒரு டைம் ட்ராவல் டிவைஸ் கிடச்சி அவர் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே காப்பாற்றிட்ட அப்புறம் என்னால் தான் இவங்களுக்கு ஆபத்து வருது, ஸோ நான் சண்டைக்கு போகிறனால தான் என்னை சுற்றி இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆபத்து வருது, ஸோ அதனால் நான் டெட்பூல் பொசிஷனில் இருக்க மாட்டேன், இனிமேல் நான் டெட்பூலாக இல்லாமல் இந்த ஒரு நல்ல ஃபேமிலி மேனாக ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற தாட்டில் டெட்பூலாக இல்லாமல் இப்போதைக்கு அவர் ஒரு சாதாரண வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாராம். ஒரு கார் சேல்ஸ்மேனாக இருக்க மாதிரி காமிக்க போகிறாங்களாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷாட்டை நீங்கள் பார்த்துருக்கலாம். லாக்கர் பொட்டிக்குள்ளே நம்ம டெட்பூலாக சூட் இருக்கும் அண்ட் அதை இயக்கத்தோட இந்த பக்கம் நம்ம வேட் வில்சன் பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நேம் டேக் இருக்கு அண்ட் பாசிபிளி இதுதான் அவருடைய அந்த கார் சேல்ஸ்மேனோட நேம் டேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான் ஃபர்ஸ்ட் இது டிவிஏ நேம் டேக்னு நினைச்சேன், பட் டிவிஏ ஆரஞ்சு ப்ரௌன் இந்த கலர் தான் போட்டிருப்பாங்க, ப்ளூ கலர் அவங்க சூஸே பண்ண மாட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் இதில் அவர் பாசிபிளி ஏதாவது ஒரு கார் கம்பெனி கீழே வேலை செய்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கணும். ஸோ என்னால் இந்த மாதிரி ஆக்ஷனில் இன்வால்வ் ஆக முடியல. இவ்வளோ சக்திகள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இம்மோர்டாலிட்டியே இருந்தாலும் ஃபன்னா டெட்பூலானால சுத்த முடியல. இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காக ஒரு நார்மல் சென்ஸ் பண்ண தான் இருக்கேன், அந்த ஆக்ஷனை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு வேட் இந்த இடத்துல ஏக்கத்தோட அந்த சூட்டை பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதை தான் இவர் திரும்ப இந்த விஷில் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ நீட் ஆக்ஷன், என் வாழ்க்கையில் ஆக்ஷன் தேவைங்கிற மாதிரி அவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஷ் பண்ண அதுக்கேற்ற மாதிரி ஆப்வியஸாக டிவியும் உள்ள வந்திருப்பாங்க நம்புறேன். எத்தனை மாசங்களா இவர் ஆக்சுவலாக இந்த கார் சேல்ஸ்மேனாக இருந்தாருன்னு தெரியல. ஸோ ஆப்வியஸாக இந்த மாதிரி கார் சேல்ஸ்மேனாக இருக்கும்போது தங்களையே அழகாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அவங்க கிட்ட காரை வாங்கியே நிறைய பேர் வருவாங்க. ஸோ விச் மீன்ஸ் முட்டை மண்டையாக இருக்க நம்ம டெட்பூல் பக்கம் நிறைய பேர் வரதுக்கு அவர் விக்க வச்சு தன்னை லைக் மெருகத்திற்கவும் சான்சஸ் இருக்கு. அண்ட் அந்த விக்கை பார்த்தீங்கன்னா அவர் மண்டையில் இந்த மாதிரி ஸ்டேப்பிள்ஸை வச்சு பேப்பர் பின் பண்ணுவாங்களே அந்த ஸ்டேப்பிள்ஸை வச்சு பின் பண்ணியிருக்காரு. ஸோ அதேமே இந்த ஷாட்டில் உங்களால் பார்க்க முடியும். அங்கங்கே சில முடி மட்டும் நட்டு நிற்குதுல, அது விக்கு ஸ்டேப்பிள் பண்ண அந்த இடங்கள். ஸோ டெட்பூல் ஓப்பனிங் ஷாட்டில் ஒரு கார் சேல்ஸ்மேனாக தான் இருக்க போகிறார் நம்புறேன். அதை எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் இந்த இடத்துல அவருக்கு ஆக்ஷன் திரும்ப கிடைக்க போகுது. பட் இதை என்னால் தனியாக பண்ண முடியாது, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவைன்னு சொல்லி தான் பாசிபிளி இந்த இடத்துல நம்ம டெட்பூல் அந்த வுல்வரினை தேடி போகிற மாதிரி காமிக்கப்படலாம். ஸோ டிவிக்கு எதுக்கு நம்ம டெட்பூலோட ஹெல்ப் தேவைன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. கிடைச்சிருக்க ஒரு சின்ன தேரி படி நம்ம டெட்பூல் பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த சொந்த யூனிவர்ஸை ஆக்சுவலாக டைம் ட்ராவல் பண்ணி தான் சரி பண்ணியிருக்காரு. அங்கே இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இந்த கூட்டத்தில் இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க, இன்க்ளூடிங் வெனசா. இவங்க எல்லாரையுமே டைம் ட்ராவல் பண்ணி தான் நம்ம டெட்பூல் காப்பாற்றிருப்பாரு. ஸோ டெக்னிக்கலாக டைம் ட்ராவல் பண்ணி ஒரு டைம்ல நான் மாற்றினா அந்த டைம்லேயே கம்ப்ளீட்டாக டிவியை ப்ரூவ் பண்ணிடுவாங்க. பட் டெட்பூலுக்கு இதை பற்றின நாலேஜ் அதிகமாக இருக்குது அண்ட் அவன் ஃபோர்த் வாலையும் தாண்டி பார்க்குறான். ஸோ அவனுடைய ஹெல்ப்பை நம்ம எடுத்துப்போம், இவனுடைய அந்த மொத்த யூனிவர்ஸையுமே நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அதனால் டெட்பூலை மட்டும் இந்த இடத்துல காப்பாற்றலாங்கிற தாட்டில் கூட டிவி பார்த்தீங்கன்னா டெட்பூல் அங்கே தூக்கி கொண்டு போய் இந்த மொத்த யூனிவர்ஸையுமே ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் டெட்பூல் பாசிபிள் இந்த யூனிவர்ஸை காப்பாற்ற ட்ரை பண்ண அந்த மொத்த யூனிவர்ஸுமே ப்ரூன் ஆகி வைடுக்கு போய்டும் நம்புறேன். பிகாஸ் இந்த ஷாட்டில் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 20th Century Foxோட அந்த லோகோ இருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஆப்வியஸாக நம்ம டெட்பூல் வைடுக்குள்ளே தான் இறங்கி சண்டையை போட்டுட்டு இருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் டெட்பூலையும் ஒரு கட்டத்தில் ப்ரூன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெட்பூலையும் அவர் யூனிவர்ஸையும் ஒன்றா சேர்த்து டிவியை ப்ரூன் பண்ணியிருப்பாங்களோ ஒரு கேள்வி எழுபதான் செய்யுது. பட் இந்த படம் லோக்கி சீசன் 2க்கு அப்புறம் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லோக்கி ஆக்சுவலாக அந்த மல்டிவர்ஸ் லெவலில் எல்லா பிரான்ச்சஸுமே வளர விட தான் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம டெட்பூலை ப்ரூன் பண்ணியிருக்கணுங்கிற தேவையில்லை, அவருடைய யூனிவர்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரூன் ஆகி இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ அதனால தான் இப்போ வரைக்குமே இது லோக்கி சீசன் 2க்கு அப்புறம் நடக்குதா முன்னாடி நடக்குதாங்கிற ஒரு கேள்வி எழுதியிருக்கு. ஸோ இதை படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். பட் இந்த இடத்துல டெட்பூல் பார்த்தீங்கன்னா நான் தானே ஒரு மார்வல் ஜீசஸாக கருதி நான் அந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸை காப்பாற்றி தீர்வேன், பட் எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைன்னு சொல்லி அவர் வேற ஒரு இடத்துக்கு போய் நம்ம வுல்வரினை தேடிட்டு இருக்காரு. முக்கியமாக இந்த ஷாட்டில் ஏதோ ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம வுல்வரினை மீட் பண்ண போகிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இப்போ கிடைச்சிருக்க அந்த லீக் படி பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கார் பார்த்தீங்களா, இவர் நமக்கு தெரிஞ்ச வுல்வரின் கிடையாது. அதாவது நீங்கள் படத்தில் பார்க்க போகிற அந்த எல்லோ சூட் போட்டிருக்க வுல்வரின் கிடையாது, அவருடைய ஒரு வேரியண்ட் பேட்ச்னு சொல்லி காமிக்க போகிறாங்க. பட் பேட்சை நீங்கள் காமிக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் உண்மையிலேயே அந்த வுல்வரின் வேரியண்ட்டே கிடையாது. வுல்வரின்
உல்வரினே ஒரு கட்டத்தில் பேட்சுங்கிற ஒரு ஆல்டர்னேட் ஐடென்டிட்டிக்கு மாறி இருப்பாரு. எப்படி ப்ரூஸ் வெயின் பேட்மேனா மாறாரோ அதே மாதிரி அந்த யூனிவர்ஸ்ல வேற ஒரு யூனிவர்ஸ்ல நம்ம உல்வரினே பேட்சுங்கிற ஐடென்டிட்டியை எடுத்து மற்றவங்க கிட்ட இருந்து மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாரு மத்ரிபூர்ல. ஸோ இங்க இருக்க அந்த செட்டிங்லாம் வச்சு பார்க்கும்போது பாசிபிள் இது மத்ரிபூரா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இங்க இருக்க உல்வரின் மேபி அவருடைய ஐடென்டிட்டியை மாற்றி பேட்சுங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கலாம். அண்ட் அவர் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பேட்சுமே இருக்கும். லைக் நிக் ஃபியூரி போட்டிருக்கும் போது ஒரு ஐ பேட்ச் போட்டிருப்பாரு. ஸோ அதை வச்சு மேபி நீ பார்க்க நிக் ஃபியூரி மாதிரியே இருக்கடா அப்படிங்கிற மாதிரி கூட டெட்பூல் கலாய்க்கவும் செய்யலாம். அண்ட் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம உல்வரின் சுற்றி இருக்கவங்க கூட கார்ட்ஸ் தான் விளையாடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ கார்டுன்னு சொல்லும்போதே ஒரு டக்குன்னு எக்ஸ்மென் உங்கள் மைண்டில் வந்து நின்றுப்பாரு. வேற யாரு? கேம்பிட் தான். பட் இதுக்கு முன்னாடி பார்த்தா நீங்கள் கேம்பிட்டா இல்லாமல் சானிங் டேட்டம் மேபி இந்த படத்தில் கேம்பிட்டா ஒரு சின்ன அப்பியரன்ஸ் கொடுக்கலாங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஃபாக்ஸ் யூனிவர்ஸுக்குள்ள கேம்பிட்டா சானிங் டேட்டமை கேஸ் பண்ணி அவருக்கான படம் ஸ்கிரிப்ட் முதல் கொண்டு ரெடியாக இருந்துச்சு. பட் அந்த யூனிவர்ஸை மொத்தமாக உடைக்கிற அந்த சமயத்தில் நம்ம கேம்பிட் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி விட்டாங்க. பாவம் அந்த மனுஷன் கேம்பிட்டா வரப்போற சொல்லி ஆசைப்பட்டு ஏமாத்திட்டாங்க. அந்த ஆசையை நான் நிறைவேற்றி காமிக்கிறேங்கிற மாதிரி மேபி நம்ம ரெயின் ரெனால்ட்ஸ் இந்த பக்கம் அந்த சானிங் டேட்டமை கேம்பிட்டா இறக்கலாம். ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான கேமியாவை அவர் வந்து கொண்டு வரலாம். யாருக்கு தெரியும், மேபி மெயின் எம்சியுக்குள்ளேயே சானிங் டேட்டம் கேம்பிட்டா வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதுக்கான சான்ஸ் இருக்கா நீங்க கேட்பீங்க. எஸ், இதுக்கு முன்னாடி ஃப்ரீ கை படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ரயன் ரெனால்ட்ஸ் அண்ட் இந்த டெட்பூல் 3 டைரக்டர் ஷான் லெவி தான் ஒன்றா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படத்துலையுமே சானிங் டேட்டம் ஒரு முக்கியமான கேமியோ ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையுமே கேமியோ ப்ளே பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்கு. கம்மிங் பேக் டு உல்வரின் பேட்ச், இங்க இருக்க அந்த பேட்ச் ரோலில் நம்ம ஹியூ ஜாக்மன் நடிக்க மாட்டாராங்க. ஐ மீன் ஹியூ ஜாக்மன் உல்வரின் நினைச்சு தான் நம்ம டெட்பூல் இந்த இடத்துல போய் அந்த பேட்சை தொடுவாராம். பட் அந்த இடத்துல இருக்க உல்வரினோட வேரியன்ட் கம்ப்ளீட்டாக ஹியூ ஜாக்மன்லேருந்து வேற மாதிரி இருப்பாராம். இதை பார்த்து நம்ம டெட்பூலே ஷாக் ஆக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மத்ரிபூரில் இந்த கிளப்ல ஒரு ஃபைட்டுமே வந்து நடக்கிற மாதிரி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. ஆல்டர்னேட் வேரியன்ட் ஆஃப் ஒரு ஹியூ ஜாக்மனை நீங்க பார்க்க போறீங்க. ஸோ யாரை அப்படி கேஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமியாவாக இருக்க சான்சஸ் அதிகம். யார் ஆல்டர்னேட் வேரியன்ட் ஆஃப் உல்வரினா வந்தால் நல்லா இருக்கும் சொல்லுங்க தோசா மறக்காம கீழே காப்பிடுங்க. அதை தொடர்ந்து இந்த ஷாட்ல நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் ஆப்வியஸாக அவர் கையில் கன்ஸ் வச்சு சுட்டுட்டு இருக்காரு. பெருசாக ஒன்றும் இல்லையா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் அவர் கையில் இருக்க கன் வந்து யூசி கன்ஸ் மாதிரி மூலைக்கு ஒரு மிஷின் கன்ஸ் மாதிரி தான் இருக்கு. அண்ட் அவர் கிளவுஸை நோட் பண்ணி பாருங்க. இதே ஸ்டைல் ஆஃப் கிளவுஸ் அவர் இந்த ஷாட்ல போடவே இல்லை. அப்கிரேடட் டெட்பூல் சூட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் ஆஃப் கிளவுஸ் இல்லாத அந்த சமயத்தில் மேபி இங்கே இருக்கிறது ஆல்டர்னேட் வேரியன்ட் ஆஃப் டெட்பூலாக கூட இருக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி 80% அது லேடி டெட்பூலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் காமிக்லேயுமே பிஸ்டல்ஸுக்கு பதிலாக அதிகமாக இந்த மாதிரி மிஷின் கன்ஸை தான் நம்ம லேடி டெட்பூல் யூஸ் பண்ணுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ மேபி இது வந்து லேடி டெட்பூலுக்கான டீஸாக இருக்கலாம். டெய்லர் ஸ்விஃப்ட் தான் இடத்துல லேடி டெட்பூலாக வருவாங்கன்னு சொல்லி பேசப்படுது. உண்மையான்னு தெரியல. பட் டெய்லர் ஸ்விஃப்ட்டுமே ஒரு கேமியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது லேடி டெட்பூல் கேமியாவை கூட இருக்கலாங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை தலையை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இவங்க தான் இந்த படத்தில் வில்லிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வில்லின்னு சொல்றதுக்கான காரணம் இந்த படத்தை ஒரு ஃபீமேல் வில்லனை தான் இறக்க போறாங்க. அண்ட் இந்த ரோலை எம்மா காரின் தான் ப்ளே பண்ற மாதிரி சொல்லப்படுது. எம்மா காரினோட அந்த காதுகளை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை தலை காதுகளோட பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நிஜமாலே இந்த படத்துக்காக எம்மா காரின் மொட்டை அடிச்சாங்களாம் சத்தியம் ஐடியால. அண்ட் கிடைச்சிருக்க அந்த லீக் படி பார்க்கும்போது இவங்க கசாண்ட்ரா நோவா ஜேவியர்ங்கிற ரோல் தான் ப்ளே பண்ண போறாங்க. ஜேவியர்னு முடியும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், சார்ல்ஸ் ஜேவியரோட ஈவில் ட்வின் தான் இவங்க. பட் ஈவில் ட்வின்னு சொல்ற அந்த சமயத்தில் ப்ரொஃபசர் எக்ஸ் கூடவே போகிறது ஒரு கேரக்டர் கிடையாது. ஸோ இவங்களை ஆக்சுவலாக அந்த ஷியார் இன மக்கள் முமுத்ராய் அப்படின்னு சொல்லுவாங்களாம். முமுத்ராய் மீன்ஸ் ஒரு மனுஷனுக்குள்ள நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அந்த வகையில் ப்ரொஃபசர் எக்ஸோட கெட்ட சிந்தனைகள் தான் இந்த முமுத்ராய் வடிவத்தில், அதாவது இந்த கசாண்ட்ரா நோவா வடிவத்தில் உருவெடுத்திருக்கு. அண்ட் இவங்க காமிக்கில் அந்த ஈவில் வெர்ஷன் ஆஃப் ப்ரொஃபசர் எக்ஸாக தான் இருப்பாங்க. இந்த ப்ரொஃபசர் எக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெலிபத்திக் பவர் இன்க்ளூடிங் உங்களால் நடக்க முடியும். அண்ட் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பவருமே இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். பியூர் ஈவலான ஒரு கேரக்டர். பட் இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இப்படி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது. சிம்பிளாக இவங்க ஒரு ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் ப்ரொஃபசர் எக்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். ஏகப்பட்ட கேரக்டர்ஸை ஃபீமேலாக நம்ம மார்வல் மாற்றிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை இந்த ப்ரொஃபசர் எக்ஸோட ஃபீமேல் வெர்ஷன் தான் இவங்க. அண்ட் இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும் கிராஸ்ப் பண்ணுறதுக்கு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ப்ரொஃபசர் எக்ஸுக்கு ஒரு ஈவில் ட்வின் இருந்தாங்க, அவங்க பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி காம்ப்ளெக்ஸாக அதை கொண்டு போகிறதுக்கு பதிலாக சிம்பிளாக ஒரு ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் ப்ரொஃபசர் எக்ஸ்னு சொன்னாங்கன்னா பெட்டராக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்களுமே கிட்டத்தட்ட ஒரு சேரில் தான் உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. நான் ஃபஸ்ட்டு ப்ரொஃபசர் எக்ஸ்ன்னு தாங்க நினச்சேன். பட் பாசிபிளி இது எம்மா காரினோட ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் ப்ரொஃபசர் எக்ஸ், அது ஈவில் வெர்ஷனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் ப்ரொஃபசர் எக்ஸாக காமிச்சா நல்லா இருக்குமா, அப்படி இல்லைனா இந்த ப்ரொஃபசர் எக்ஸோட ஈவில் ட்வின்னுங்கிற மாதிரி காமிச்சா நல்லா இருக்குமா? உங்கள் தச்சா கீழே காப்பிடுங்க. அண்ட் ஃபைனலி இந்த படம் டேரக்டாக சீக்ரெட் வாஸுக்கு அடித்தளம் போட போகுதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது கண்டிப்பாக நடக்க போகுதுங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஷாட்டில் தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த வாய்டுக்குள்ளே எவனோ ஒருத்தன் வேலை மெனக்கெட்டு இந்த சீக்ரெட் வாஸ் காமி புக்கை பற்றி நான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். அதாவது எவனோ ஒருத்தன் இந்த சீக்ரெட் வாஸை படிக்கும்போது ப்ரூன் பண்ணப்பட்டிருக்கான். யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ட் சீக்ரெட் வாஸ் அந்த காமிக் பறக்க விடாதபடி அது பக்கத்துலேயே ஒரு சோடா பாட்டில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக எவனோ ஒருத்தன் அந்த வாய்டுக்குள்ளேயே அந்த காமிக்கையும் சோடாவையும் குடிச்சு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த சோடாவை நல்லா நோட் பண்ணி பாருங்க. பிங்கோட
பிங்கோடாஸ்ன்னு எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இன்கிரெடிபிள் ஹல்க்ல இந்த சோடாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்டான்லி கேமியோ அப்போ இந்த சோடாவை தான் குடிச்சு சாவற மாதிரியும் அந்த சோடால நம்ம ஹல்கோட பிளட் கலந்துருக்குன்னு சொல்லி அதை ட்ராக் பண்ணி நம்ம எட்வர்ட் நார்டன் ஹல்க் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரியும் கதை எழுதப்பட்டிருக்கும். ஸோ அந்த படத்தில் நீங்கள் பார்த்தா அந்த பிங்கோடாஸ் சோடாவை திரும்ப இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் சுத்தமாக ஐடியாவில் பட் நிறைய பேர் சொல்கிற ஒரு இன்னொரு தேரி இந்த படத்தில் நம்ம டெட்பூல் உல்வரினை தாண்டி ஹல்க்குக்குமே ஒரு முக்கியமான ரோல் இருக்குமா? மேபி லைக் கேமியாவாக கூட இருக்க வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் மேஸ்டர் ஹல்க்கும் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருக்குள்ளேயுமே அப்பப்போ சண்டை வந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக நம்ம உல்வரின் இந்த ஹல்கோட ஒன் ஆஃப் த இஷ்யூல தான் இன்ட்ரடியூஸே பண்ணப்பட்டார். அவருடைய ஐகானிக் சூட்டை அப்போ தான் போட்டு இன்ட்ரடியூஸே ஆனார். ஸோ எனக்கு என்னமோ மேபி ஹல்க் வந்து ஒரு சின்ன கேமியா கொடுக்கலாங்கிற மாதிரி தான் தோணுது. பட் முக்கிய காமிக்கிறது பதிலாக இன்க்ரெடிபிள் ஹல்க் இறக்கி விட்டாங்கன்னா ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். எட்வர்ட் நார்டன் கேமியா கொடுப்பாரான்னு தெரியல. பட் ஹல்க் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் அந்த சீக்ரெட் ஆஃப் காமிக்ஸ் வந்து சீக்ரெட் ஆஃப் இஷ்யூ 5 அண்ட் அந்த கவரில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம் அண்ட் நம்ம பியாண்டஸ் 2 பேருமே இருப்பாங்க. 2 பேரோட அந்த முகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் ஷாட்ல வந்து ஸ்பிளிட் ஆகியிருக்கும். ஸோ எதுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்கான கவரை சூஸ் பண்ணாங்க சத்தியமா ஐடியால. பட் கூடிய சீக்கிரம் டாக்டர் டூம் வர போறாருங்கிறத இந்த டீஸ் பண்ண ட்ரை பண்றாங்க போல. ஏன்னா இப்போதைக்கு கேங்கோட அந்த ஸ்டோரியில் என்ன கம்ப்ளீட்டாக அறுத்து விட்டுட்டு புதுசாக ஒரு வில்லனை இறக்கணும்னு சொல்லி மார்வல் ஒரு முக்கியமான பிளான்ல இருக்காங்க. இல்லை கேங்கை ரீகாஸ்ட் கூட பண்ணலாம், வாய்ப்புகள் அதிகம். பட் எனக்கு என்னமோ சீக்ரெட் வாஸை டாக்டர் டூமை வச்சு தான் புஷ் பண்ண போறாங்களோ இந்த மாதிரி தோணுது. அண்ட் முக்கியமாக சீக்ரெட் வாஸ் இஷ்யூ 5 சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. பட் அந்த இஷ்யூவில் நம்ம டாக்டர் டூம் எப்படி காட் டூமா மாறினாரு, எப்படி இந்த மாலிகுலர் மேன்ஸோட பவரை எடுத்தாரு, பியாண்டஸை டிஃபீட் பண்ண அவர் என்னென்னலாம் திட்டம் போட்டாரு, அண்ட் முக்கியமாக இது எல்லாத்தையுமே எதுக்கு பண்ணாருன்னு சொல்லி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், ஒரு சின்ன ரீகேப் ஸ்டோரி லைன் மாதிரி தான் அந்த காமிக்கே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். டாக்டர் டூமோட அந்த சக்திகளுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக டெஸ்ட் பண்ணி ஃபைனலாக நம்ம தேனஸோட என்ட்ரியோட முடிச்சிருப்பாங்க அந்த கதையை. ஸோ தேனஸுமே இப்போ ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ஒரு கதை ஓடிட்டு இருக்கு. ஸோ யாருக்கு தெரியும் தேனஸ் வர்சஸ் காட் டூம்ங்கிற மாதிரி கூட இந்த சீக்ரெட் ஆஃப் போலாங்க. பட் எனக்கு என்னமோ கண்டிப்பாக டாக்டர் டூமை இறக்கிடுவாங்க தான் தோணுது. நிறைய பேர் இந்த ஒரு கேரக்டரை பற்றி ஒரு டாக்டர் டூம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சாதாரண கையில் கன் வச்சிருக்க கேரக்டராக டாக்டர் டூம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வில்லன். அவருக்கான ஒரு கெத்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ எனக்கு என்னமோ பாசிபிளி இந்த படத்துலேருந்து நம்ம டாக்டர் டூமுக்கான ஒரு அடித்தளம் போடப்படலாம். சீக்ரெட் ஆஃப் ஓப்பனாக டீஸ் பண்ணுறதையுமே தாண்டி டாக்டர் டூமையுமே டீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதை நம்மளாம வேணாமாங்கிறது தான் சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஏன்னா மார்வல் அவங்களுடைய ட்ரெய்லர்ஸ்குள்ளே ஏகப்பட்ட ஃபேக் ஷாட்ஸ் வைக்கிறவங்க. அந்த வகையில் நம்மளை ஹைப் ஏற்றுறதுக்காகவும் இதை பற்றி பேசுறதுக்காகவுமே பாசிபிளி இந்த ஷார்ட்டை மார்வல் இந்த டீசரில் ஆட் பண்ணியிருக்கலாம். படத்தில் இந்த ஷார்ட் இல்லாமல் கூட போகலாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபேக்காக இருக்குமா உண்மையாக இருக்குமா இல்லை டாக்டர் டூமை கூடிய சீக்கிரம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களா? உங்கள் தாச்சு கீழே கவர் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். இதேமே தாண்டி நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அது கீழே கவர் பண்ணுங்க. தொடர்ந்து பார்ப்போம். ஹைப் இன்னும் அடக்கலை. நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக வரும். ஸோ மறக்காம லைக் பண்ணி தட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நல்ல ஒரு அசமான வீடியோவில் மீட் பண்ணி எதிர்க்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா